கோவை மாநகராட்சி கிழக்கு மண்டலத்துக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் இன்று நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அதன்படி கிழக்கு மண்டலம் வார்டு எண் 52க்குட்பட்ட பீளமேடு பிஎஸ்ஜி எஸ்டேட் காலனி பகுதியில் ரூபாய் 19.90 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட மழைநீர் வடிகால் கட்டமைப்பினையும், வார்டு எண் 51க்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் ரூபாய் 1.3 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை அமைக்கும் பணிகளையும் மற்றும் வார்டு எண் 55க்குட்பட்ட எஸ்ஐஹெச்எஸ் காலனி பாரதி நகர் பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை திட்டப் பணிகளையும் மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைவாகவும் தரமாகவும் செய்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து வார்டு எண் 65க்குட்பட்ட பீளமேடு பிரதான சாலை, தேர்வீதி, சௌரிபாளையம் பகுதியில் சாலை விரிவாக்க பணிகள் மேற்கொள்வது தொடர்பாக மாநகராட்சி ஆணையாளர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் போது உதவி ஆணையர் முத்துசாமி, செயற்பொறியாளர் கருப்பசாமி, உதவி செயற்பொறியாளர்கள் ராஜேஷ் கண்ணா, எழில், மாமன்ற உறுப்பினர் அம்சவேணி, உதவி நகர திட்டமிடுனர் புவனேஸ்வரி, மண்டல சுகாதார அலுவலர்கள் சந்திரன், ராஜேந்திரன், உதவி பொறியாளர்கள் கல்யாண சுந்தரம், ஃபர்மான் அலி, ரவிகண்ணன், கணேசன் மற்றும் மாநகராட்சி அலுவலர்கள் உடனிருந்தனர்.